வணக்கம். வலமேச இன்னைக்கான அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இந்த சுப்ரீம் கோர்ட்டை வந்து 38 உயர்த்துறதுக்கு வந்து இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்திருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த லால வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வந்து கவுண்ட் இருந்தது, இப்போ எப்படி வந்து மாறி இருக்கு, அண்ட் இத்தனை வருஷத்துல எந்தெந்த நம்பர்ஸ் வந்து எந்தெந்த இயர் மாறி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஆர்டிகல் பேசுறது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 124 தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பத்தின ஆர்டிகல். அதுல இனிஷியலா என்ன சொல்லிருப்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 7 அதர் ஜட்ஜஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் 1956 இதுதான் வந்து அந்த ஆக்டோட நேம். ஸோ இதுல வந்து எந்தெந்த டைம்ல வந்து நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா 1956ல ஃபர்ஸ்ட் வந்து 1950ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1956ல தான் அதை ஒரு ஆக்டா மாத்திருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அதுக்கப்புறம் 7 ஜட்ஜஸ் இருந்திருப்பாங்க. ஸோ 1956ல 6 இயர்ஸ் கழிச்சு அதை ஒரு ஆக்டா பாஸ் பண்ணி அந்த டைம்ல 7 ஜட்ஜஸா இருந்ததை 10 ஜட்ஜஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1960ல அடுத்தது ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து 13 மாத்திருப்பாங்க. 10ல இருந்து 13 மாத்திருப்பாங்க. 1977ல மறுபடியும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. திருப்பி 13ல இருந்து 17 மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1986ல அடுத்த அமெண்ட்மெண்ட் வந்திருக்கும். 17ல இருந்து 25 மாறி இருக்கும். 2009ல திரும்ப இந்த ஆக்டுக்கு இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டோட நேமே மாத்திருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2008 கொண்டு வந்துட்டு அந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 30 அதர் ஜட்ஜஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2019ல மறுபடியும் அந்த ஆக்டோட நேமை மாத்தி 19க்கு ஏத்த மாதிரி ஆக்டோட நேம் மாறாத அந்த இயர் வந்து மாறி இருக்கும். மாறினதுக்கு அப்புறமா 33 ஜட்ஜஸ் 30ல இருந்து 33 மாத்திருப்பாங்க. 2023ல இந்த ப்ரொபோசல் வந்து வச்சிருப்பாங்க, அதாவது இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போ அதை எப்படி மாத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1+38 மாத்திருக்காங்க. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் பிளஸ் 38 அதர் ஜட்ஜஸ் சொல்லிருக்காங்க. ஸோ எதுக்காக இது முக்கியமா கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்தியால நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ நீதிபதிகள் கம்மியா இருக்கிறதுனால கேசஸோட டைம் லைன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன்க்ரீஸ் பண்றது மூலியமா சீக்கிரமா சில கேசஸ்க்கு வந்து தீர்வு காணலான்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் மூவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல இம்பார்ட்டண்டா நீங்க பார்க்க வேண்டியது இந்த எந்தெந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா எந்தெந்த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, பிளஸ் வந்து இதோட ஆர்டிகல் என்ன அப்படின்றது தான் இதோட இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ 124 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த அமெண்ட்மெண்ட்ல எவ்வளவு ஜட்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வலமை ஃபாலோ பண்ணிக்கோங்க.